உண்மையாக நான் சொல்கிறேன், வார்த்தை மேலே நீங்கள் உண்மையாக தியானம் பண்ணிவிட்டு வார்த்தை மேலே ஒரு முழு நம்பிக்கையோட களத்தில் இறங்குங்க. மீன்கள் உங்களை நோக்கி தான் வரும். பேதுரு வந்து மீன்காரன் தானே, அவன் எவ்வளோ ப்ரொஃபஷ்னல், அவனுக்கு தெரியாதா எங்கே மீனை போடணும் பிடிக்கணுன்ட்டு? அப்போ அவன் ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்கலன்னு சொல்கிறான்னா உண்மையாக கிடைக்கலன்னு தானே அர்த்தம், உண்மையாக அந்த இடத்துல இல்லைன்னு தானே அர்த்தம். ஏன்னா அவன் ப்ரொஃபஷ்னல் தானே. ஆனால் இயேசு வராரு, பார்க்குறாரு, நீ வான்னு கூட்டிட்டு போயிட்டு இவன் நைட்டு ஃபுல்லாக போராடி இருந்த அதே இடத்துல போய் வலையை போடுன்றாரு. ஆமீன். நான் ஆண்டவரே எனக்கு தெரியாதா, நான் எத்தனை வருஷம் மீன்காரன் ஆண்டவரே, இந்த ஃபீல்டு இப்படி தான் ஆண்டவரே, என் எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் சொன்னானா? ஆனால் சொல்கிறான் ஆண்டவரே இரவு முழுதும் நான் பிரயாசப்பட்ட ஆண்டவரே ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் உன் வார்த்தையின்படி நான் போடுறேன். அதே இடத்துல பிடிக்கிற, அதே இடத்துல ஜெயமாக்குறாரு. ஆமீன். அதே இடத்துல போய் போடுறான் வலைய. பார்த்தா இது வரைக்கும் அவன் பார்க்காத மீன். ஆமீன். இதில் வித்தியாசம் என்னன்னா, அவன் சொந்தமாக பண்ணதில் பிடிச்ச மீன் வேற, இவர் வார்த்தையின்படி அவன் போய் பிடிக்கிறான் பாரு, அதே இடத்துல ஜெயமாக்குறாரு. ஆமீன். அதே தான் நம்மளுக்கு, அதே தான் ப்ராஃபிட்டிக்காக நம்ம எல்லாருக்குமே, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி. அவர் வார்த்தையின்படி நீங்கள் செய்கிறீங்களா, இதே காரியத்தில் முட்டிகிட்டே இருப்பீங்க. ஆனால் அவர் வார்த்தையின்படி அதே பிஸ்னஸ் செய்வீங்க. 153 பெரிய மீனா. ஆமீன். ஆமீன். கட்டாயமாக இது வரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தான் நம்ம பார்ப்போம். ஏன்? சீக்ரெட் என்னப்பா, முன்னாடியும் மீன் பிடிச்சான், நைட்டு ஃபுல்லாக அவங்க நண்பர்கள்லாம் பார்த்துருப்பாங்க, என்ன பேதுரு கொஞ்சம் கூட ஒரு ஞானமே இல்லை, நைட்டு ஃபுல்லாக போய் அந்த இடத்துல தான் பார்த்து மூட்டி ஒன்றுமே கிடைக்கல, திருப்பி அங்கேயே போகிறானே சொல்லுவாங்க. ஒரு பேச்சுக்கு உனக்கு இல்லையா, உனக்கு அந்த இது இல்லையா, கொஞ்சமாச்சும் ஞானம் இல்லையா? சரி, இப்போ வார்த்தை இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இருந்தாலும் டாக்டர் என்ன சொல்கிறாரு, இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்க, இருந்தாலும் அதை என்ன சொல்கிறாங்கன்னு தானே கொண்டு வருவாங்க. இவங்கெல்லாம் சொல்லட்டும், நான் அதெல்லாம் ட்ரை பண்ணேன், ஃபெயிலியர் ஆச்சு, அதெல்லாம் கணக்கு இல்லை. ஆனாலும் ஒரு வார்த்தையின்படி. ஆமீன். கிளியராக சொல்கிறார் பேர் பேதுரு. அதான் விசுவாசத்தில் அவருக்கு ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான சீசன். ஆமீன். ஆண்டவரே நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ண கிடைக்கல, ஆனாலும் ஆமீன் உங்கள் வார்த்தையின்படியே நீங்கள் சொல்கிறபடியே நான் போடுறேன். ஆமீன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாரு ஆண்டவர், உன்னோட சொந்த அறிவு, சுய நாலேஜ், அனுபவம் எல்லாத்தையும் அங்கே காலி பண்ணுறாரு. நீ என் வார்த்தையை மட்டும் தான் நம்பி வந்த, எல்லாத்துக்கும் மேலே சூப்பர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் என் வார்த்தை செயல்படும் அப்படின்றது அங்கே காட்டுறாரு. அதே தான் இதில் சீக்ரெட் என்னன்னா, அங்கே உள்ள வார்த்தை இருதயத்துக்குள்ள கிரியை செய்கிற வார்த்தை, அதே பேதுரு கிரியை செய்த அதே இயேசுவின் வார்த்தை இன்று நம்மளோடு பேசிக்கொண்டு